சில ஒர்க்ஸ் மட்டும் நம்ம செஞ்சா தான் நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அதில ஒண்ணு இந்த பாத்திரம் கவுத்து வைக்கிறது, ப்ளஸ் பாத்திரம் கழுவி வைக்கிறது. பாத்திரம் கழுவி வைக்கிறது கூட யாராவது செஞ்சு குடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணும். ஆனா கவுத்து வைக்கிறது நம்ம ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணுவோம். அவங்க ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதனாலேயே நான் அந்த வேலைய யார்ட்டயும் குடுக்க மாட்டேன். எனக்கு யார் செஞ்சாலும் பிடிக்கவும் பிடிக்காது. நம்மளே செய்வோம்ன்னு பார்த்தாலும் அலுப்பா இருக்கு. நெறைய பேத்துக்கு இப்படிதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். பாப்பா பொறக்காததுக்கு முன்னாடி அடிக்கடி என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகுது. காலேஜ் படிக்கும்போது நான் சொல்றேன், ரொம்ப டயர்டா இருக்கு. ஆனா உண்மையா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, நான்லாம் அப்ப என்ன டயர்டா இருந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. ஆனா இப்போ பாப்பாவ வச்சுட்டு இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கும் பண்ணிட்டு, நமக்கான செல்ஃப் ஒர்க்கும் பண்ணிட்டு, இப்பதான் தெரியுது டயர்ட்னா என்ன? நம்ம முன்னாடி அப்படின்னா என்ன அப்படின்னு. நைட் டைம்ல நான் பண்ற சில ஒர்க் என்னன்னா, எடுத்து வைக்க வேண்டிய லெஃப்ட் ஓவர் எடுத்து வச்சுருவேன். பாத்திரம் ஏதாவது ஒழிச்சு போடணும்னா அப்பயே ஒழிச்சு போட்டுருவேன். சரி இந்த பாத்திரமும் கவுத்து வைக்கிற பாத்திரமும் காலியா இருந்துச்சு. சரி பாத்திரமும் இருந்துச்சா, அதனால எல்லாத்தையும் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட அதையும் கழுவி வச்சிருந்தேன். வீடு நீட்டா இருக்கும்போது யாரும் வரமாட்டாங்க. அது ஏதாவது குளறுபடியா இருக்கும்போது தான் வருவாங்க. நானும் எடுத்து வைக்கிறேன், நீட் பண்றேன், ரிப்பீட்டு அப்படின்னு போயிட்டே தான் இருக்கு. ஆனாலும் திருப்பி பழைய நிலைமைக்கு தான் வீடு இருக்கு. இது எப்படி மெயின்டெயின் பண்றதுன்னு எனக்கும் தெரியல.